கனமழை பெய்து வரும் நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முன்னதாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். எத்தகைய இடர்வரினும் அதை சந்திக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்திருந்தார். மேலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவாக பத்திரிகையாளர்களுக்கு விளக்கினார். இந்த நிலையில் தற்போது மற்ற பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் நீர்நிலைகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புரசிவாக்கம் தானா தெரு, ஜெமலஸ் சாலை பம்பிங் ஸ்டேஷன், வால்டாக் சாலை, கல்யாணபுரம், பேசின் பிரிட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தற்போது ஓட்டேரி கால்வாய் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு அங்கு மழைநீர் முறையாக வடிந்தோடுவதை அவர் கேட்டறிந்தார். இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பெரம்பூர், முல்லை நகர், மகாகவி பாரதி நகர், அதே போல மாதவரம் ஆகிய பகுதிகளிலும் அவர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். மொத்தம் தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அவர் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறார். இந்த ஆய்வில் உடன் மாநகராட்சி மேயர் பிரியா, அதே போல மாநகராட்சி ஆணையர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. சென்னை ராயபுரத்தில் உள்ள பழைய வண்ணாரப்பேட்டையில் மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக பரசுராமன் தெரு, கண்ணன் தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 HP மோட்டார் பம்ப் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் மணல் பரப்பே தெரியாத அளவிற்கு மழைநீர் ஆறு போல தேங்கியுள்ளது. மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள சிறு சிறு கடைகள் அனைத்தும் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலையில் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தென்சென்னைக்குட்பட்ட வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட தெருக்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பல வீடுகளில் தரைதளத்தில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் முதல் தளத்துக்கு இடம்பெயரும் கட்டாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து மழை நீடிப்பதால் தண்ணீர் வடியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 7 மற்றும் 8வது தெருக்களில் தண்ணீரை வெளியேற்ற பம்புகளை மாநகராட்சி வைத்துள்ள நிலையில் அதனை இன்னும் உபயோகிக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். மழை முடியும் வரை காத்திருக்காமல் உடனடியாக மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணிங்க நிறையா இருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏரியாவில் ஒவ்வொரு மக்களாக கிளம்புறாங்க. இப்போ நாங்களும் கிளம்பலாமா வேணாமாங்கிறதுக்காக பார்த்துட்டு வரோம். அங்கே யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது இருந்தால் பேசலான்னு போனேன், யாருமே இல்லை அங்கே. ஸோ பம்ப் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் பம்ப் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி வடியும். தொடர் கனமழை காரணமாக சென்னை கொடுங்கையூரில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. எம்ஜிஆர் நகர், எழில் நகருக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் தேங்கியதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட மக்கள் கடைகளுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து மழை நீடித்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுமோ என்ற அச்சம் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கொளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. குறிப்பாக சாய்நகர் குறுக்கு தெருவில் விழுந்த மரங்களை ராட்சத இயந்திரங்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். இதேபோன்று வட சென்னையில் உள்ள புளியந்தோப்பிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பெய்த கனமழையால் புளியந்தோப்பில் முட்டியளவு தேங்கிய மழைநீர் மோட்டார் பம்பு மூலம் அகற்றப்பட்டது. இதேபோன்று நுங்கம்பாக்கம், உத்தமர் காந்தி சாலை, சோழிங்கநல்லூர், ஆனந்தா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி, ஆம்பூர் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து காற்று வீசி வருவதால் தரங்கம்பாடி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ள மாவட்ட நிர்வாகம்
டேனிஷ் கோட்டை பகுதியில் தடுப்புகள் அமைத்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் பிற்பகல் 12:15 மணி முதல் பறக்கும் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறப்பு பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். கனமழை காரணமாக விமான போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் அனைவரும் காத்திருப்பு அறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம், பிராட்வே, கோயம்பேட்டிற்கு செல்வோருக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னை நொச்சிக்குப்பம் பகுதி கடற்கரை மணல் பகுதியில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. அதே நேரத்தில் கடல் கொந்தளிப்பும் தீவிரமாக இருக்கிறது. எனினும் அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் குழந்தைகளுடன் வந்து செல்ஃபி எடுத்து கடற்கரையில் விளையாடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த காட்சியை பார்க்கும்போது சற்று கோபமாக தான் வருகிறது பலவேளை. ஏன்னா அரசு இவ்வளவு சொல்லியிருக்கிறது, தொடர்ச்சியாக ஊடகங்களில் இவ்வளவு விளம்பரப்படுத்துகிறோம், இது தேவையில்லாமல் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று. ஆனால் செல்ஃபி எடுக்கும் மோகத்திற்காக இங்கே நீங்கள் பார்க்கலாம், காவல்துறை அவ்வளவு மணல் பரப்பிலே மணல் வந்து கடல்ல இருந்து அலையா வீசி மணலே தரைப்பகுதிக்கு வர்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல காவல்துறை அவங்களை விரட்டுறாங்க, ஆனாலும் போக மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். ஏன்னா மழை இல்லை, காற்று மட்டும்தான் இருக்குன்றதுனால அதில் வந்து செல்ஃபி எடுக்கிறது, அங்கே வந்து இந்த காற்றை அனுபவிக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வாக இருக்கு. அதைத்தான் நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம். மணல் காற்றோட சேர்த்து மணலும், அதாவது கடற்கரை மணல் பரப்பில் இருக்கக்கூடிய மணலும் சாலையை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது, வீசப்படுகிறது. அதில் வந்து உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்றது ஒரு உண்மையாகவே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இந்த இவ்வளவு புயல் மழை வெள்ளம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள், கடவுளை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கடற்கரையில் விளையாடுவது என்பது மிகவும் ஒரு தீவிரத்தன்மையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், அம்ஜித் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் தன் இரு குழந்தைகளையும் கூட்டிட்டு இந்த கடற்கரை பகுதிக்கு இந்த தருணத்தில் வர வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதும் நமக்கு புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இந்த இடத்துல புகைப்படம் எடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியமும் எதுவும் கிடையாது. ஆனாலும் சிலர் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம், கடற்கரை மணல் பகுதியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. நாம் செய்தி சேகரிக்கிற நாமே வந்து இந்த சர்வீஸ் ஆலையில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கன்றது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வாக இருக்கு. சுபாஷ், தற்போது நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது, காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய நிலையில கடற்கரை ஒட்டிய சாலைகள்ல கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும். தற்போதைய சூழல் என்பது அங்கு இருப்பவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற அளவில் இல்லையா?
இருக்கு. ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம தான் அவங்க இருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வரிசையாக கடற்கரையில் ஏதோ மாலை நேரத்தில் பொழுதை கழிப்பது போல அமர்ந்திருப்பது பார்க்கிறோம். இது உண்மையாகவே ஒரு தவறான செயல். இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை உண்மையாக காவல்துறை ஒரு அளவுக்கு அவங்களால் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. ஏதாவது தொடர்ச்சியாக அவர்கள் விசிலை ஊதி அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தி வர்றாங்க. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய காவலர்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை. கூடுதல் காவலர்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கூட்டத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்தலாம். தேவையில்லாம வரக்கூடாதுன்றதை மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தி இருக்கோம். ஆனால் பயம் அறியாமல் இந்த இடத்துல அதிகமாக இளைஞர்களும் குடும்பத்தை சார்ந்தவர்களும் குழந்தைகளோடு வருவது காட்சிகளாக பார்க்கப்படுகிறது. அது உண்மையிலேயே ஒரு தவறான செயல் என்பதுதான் அவங்க உணர்ந்து இங்கிருந்து கலந்து செல்லணும். அதே போல காவல்துறையும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்ப இருக்கிறாங்க. சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் தற்போது கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பங்களுடன் செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வர வேண்டாம், காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும், புயல் காரணமாக என எச்சரிக்கப்பட்டும் கூட ஏராளமானோர் கடற்கரை பகுதிகளில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தும் நேரலையில் பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.